எதிர்மறை வாக்கு திமுகவுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத அரசாக இருக்கிறது. மீண்டும் அவர்கள் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கும் போது அதை அடித்தளத்துக்கு சென்று தடுக்கக்கூடிய கடமை எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் முறையே சரியே செய்ய தொடங்கியிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக. ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் கட்சியை பற்றி சொல்லிக் கொள்வது என்பது புதிதல்ல. அதனால் அவரவர் கட்சியை பற்றி அவரவர்கள் நல்லபடியாக தானே சொல்லிக் கொள்ளணும் இல்லையா? ஆக்கப்பூர்வமான நிலையிலே திமுக பல துறைகளிலே செயல்படவில்லை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் அடையாளம் கண்டு மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதைத்தான் படிப்படியாக கூட்டணி கட்சியெல்லாம் செய்ய தொடங்கி இருக்கிறது. தூய்மை பணியாளராக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், அல்லது அந்த நர்சஸ் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், நியாயமான முறையிலே அரசு அவருடைய அணுக தவறிய காரணத்தினால் தேர்தல் நெருங்கும்போது அவருடைய கடமையை அவர்கள் போராட்டம் மூலம் செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ தற்போதுள்ள தமிழகத்தினுடைய சூழல் அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய எங்களுடைய கூட்டணியுடைய கட்சிகள் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. அதனை நோக்கி எங்களுடைய கட்சிகளுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைவரும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நான் பேச விரும்பலை. இருக்கிற கூட்டணி அதனுடைய வெற்றி, அதில் நாங்கள் உறுதிப்படுறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு சேரக்கூடிய நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன். அந்தந்த கட்சிகள் அவரவர்கள் செய்யக்கூடிய பணி, தமிழ் மாநில காங்கிரஸ் செய்யக்கூடிய பணி அல்ல. அந்தந்த கட்சியில அதற்குண்டான மரியாதைக்குரிய தலைவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. திருநெல்வேலியில பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மெத்தன போக்கு அதை திருநெல்வேலியினுடைய மாநகராட்சி தமாக மற்றும் நிர்வாகிகள் வலியுறுத்துகிறார்கள். அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே மாநகராட்சி இருக்கிறது. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று போய்விடும் என்று நினைப்பது போல இருக்கு. ஒரு இரலவென்ட் சப்ஜெக்டை ரெலவெண்டாக காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது. அது எடுபடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.